காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஈரோடு மாவட்டம் பவானியில் இரண்டாவது நாளாக குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன். வணக்கம் மேகநாதன். தற்போது அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? வெள்ள நீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பட்டறை, பசுவேஸ்வரர் வீதி, பாலக்கரை இந்த 3 பகுதிகளிலும் சுமாராக ஒரு 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தாங்களாகவே தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறி தொடங்கியுள்ளனர். மேலும் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பாக அவர்களை தங்க வைப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4 இடங்களில் தற்காலிக முகாம்கள் மருத்துவ வசதிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த காவிரி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் பவானி போலீசார் அந்த தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு மக்கள் ஏதேனும் காவிரி ஆற்றில் இறங்குகிறார்களா என்பது குறித்து உடனுக்குடனே அவர்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில கந்தன்பட்டறை பகுதியில் மட்டுமே 30 குடியிருப்புகள் வெள்ள நீர் சூழ்ந்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயலம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்தொகை செலுத்திய நிலையில் அவர்கள் அந்த வீடுகளுக்கு தற்போது குடிபெயர்ந்து உள்ளனர். இது அந்த பகுதி பொதுமக்களிடையே ஒரு வரவேற்கக்கூடிய கருத்தாக உள்ளது. மேலும் இவர்களுக்கு அந்த தொகையை கட்ட முடியாதன் காரணமாகவே தான் அந்த பகுதியில் இருந்து வந்ததாகவும் தற்பொழுது அந்த தொகை குறைவாக வசூல் செய்யப்பட்டால் நாங்கள் தொகையை செலுத்தி அந்த வீடுகளுக்கு குடிபெயர்ந்து விடும் என கூறுகின்றனர். மேலும் காவிரி ஆற்றில் பார்த்தோம்னால் இன்று காலை நிலவரப்படி 1,10,000 கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக இன்னும் கூடுதலாக தண்ணீர் இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள்ளாக சேர்ந்துவிடும் என்பதால் இன்னும் கூடுதலாக 50 முதல் 100 வீடுகள் எனால் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீர் சூழக்கூடும் என வருவாய்த்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து பொதுமக்கள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் இன்று காலை முதல் மாலை வரை சுமாராக ஒரு 80 வீடுகளை சேர்ந்த பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருவாய்த்துறையினரோட துரித நடவடிக்கையின் காரணமாக அப்புறப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஆனால் அந்த அப்புறப்படுத்தக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா அந்த தற்காலிக முகாம்களுக்கு தங்காமல் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கும் தங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் வீடுகளுக்குமே மட்டுமே செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. ஏனென்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அந்த கட்டக்கூடிய தொகை மட்டுமே பிரச்சனையாக இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய சூழலில் பார்த்தோமானால் இன்று பவானி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் ஒரு 80 வீடுகள் வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்தானது பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தையும் குமாரபாளையத்தையும் இணைக்கக்கூடிய அந்த வளையப்பாலம் பகுதி முழுவதுமாக இருபுறமும் பேரிகார்டுகள் வைத்து தடுக்கப்பட்டு போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்களும் கார்களும் செல்லாத வண்ணம் உள்ளது. மேலும் புகழ்பெற்ற பவானி கூடுதுறை பார்த்தோமானால் பரிகாரங்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிப்பதற்கு மட்டுமே தடை விதிக்கப்படுகிறது.